20 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள நீங்கள் எடுக்கிற முடிவு தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்களா இல்லை மொத்தமாக தோற்று போக போகிறீங்களான்னு முடிவு பண்ணுது. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, பல பேர் இந்த விஷயத்த என்ஜாய் பண்ணுறாங்கிற பேரில் அவங்க எதிர்காலத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு 30 வயசுக்கு மேலே மற்றவங்க முன்னாடி கையேந்தி நின்று சேலரி வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறத கேட்கறதுக்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியெல்லாம் நிற்கும் போது வர்ற வழி இருக்குது பாருங்கள், அது உண்மையாலுமே நரகத்தை விட கொடுமையாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் காலேஜ்லலாம் படிக்கும்போது நம்ம லைஃப் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஆனால் 21 வயசில் ஒரு டிகிரி முடித்து வெளியே வரும்போது நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் பாருங்கள். முதல் தடவையாக நம்மளை கேட்க யாரும் இல்லை. எப்போ தூங்குகிறோம், எப்போ சாப்பிட்றோம், காசை எங்கே செலவு பண்ணுறோன்னு கேட்க ஆள் இல்லாதப்போ அந்த சுதந்திரம் ஒரு போதை மாதிரி தலைக்கேறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 மணிக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகணுமே, காலேஜ் போகணுமேனு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதை ஒரு பயமாக எடுத்துக்காம வெளியில் காட்டிக்காமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில் கடந்து போயிடும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 20லேருந்து 25 வயசில் 90% இளைஞர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறுகளை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வெறும் வீடியோ கிடையாது, உங்கள் லைஃபுக்கான ஒரு வேக்கப் கால். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசி தப்பு தான் உங்கள் வாழ்க்கையே மொத்தமாக காலி பண்ணிட்டு இருக்கு. முதல் தவறு என்னன்னா, காலேஜ் டிகிரி உங்களை காப்பாற்றும்னு நம்புறது. நம்ம ஊரில் இருக்கிற மிகப்பெரிய சாபம் டிகிரி முடித்தா வேலை கிடைச்சணும்னு நம்புறது தான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தாங்க, 4 வருஷம் காலேஜ் போனாங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி 80% மார்க்கோட டிகிரி சர்டிஃபிகேட்டோட வெளியில் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ப்ரொஃபஷனலாக எப்படி மெயில் அனுப்பணும்னு தெரியாது, 4 பேருக்கு முன்னாடி பதட்டப்படாமல் எப்படி பேசணும்னு தெரியாது. அவங்க ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ போனப்போ அங்கே இருக்கிற ஹெச்ஆர் அவங்க கிட்ட கேட்ட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் சிலபஸில் இல்லாத ஒரு கொஷின் கேட்டாங்க. அவங்க கேட்ட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் பற்றின கேள்வி. பட் அவங்களுக்கு சுத்தமாக பதில் தெரியல. அவங்க வெளியில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நான் படித்த படிப்புக்கும் இவங்க கேட்குற கேள்விக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நீங்கள் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உங்கள் கூட இன்னும் 1 லட்சம் பேர் அதே டிகிரியோட நிற்கிறாங்க. நீங்கள் காலேஜ் சிலபஸை மட்டுமே படிச்சுட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்லும் இல்லாமல் போய் ஒரு கம்பெனியில் வேலை கேட்கும்போது அந்த கம்பெனிக்கு உங்கள் மேலே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. நீங்களும் இதே மாதிரி காலேஜ் சிலபஸை மட்டுமே முடிச்சுட்டு சும்மா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ரேஸில் ஸ்டார்ட் கூட பண்ணலன்னு அர்த்தம். டிகிரி உங்களை இன்டர்வியூ வாசல் வரைக்கும் மட்டும்தாங்க கூட்டிகிட்டு போகும். ஆனால் உள்ளே போய் சீட்டில் உட்கார வைக்க போகிறது உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் மட்டும்தான். டெய்லி 1 மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் தாண்டி உங்கள் கரியருக்கு தேவையான ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போது 2வது தவறு என்னன்னு பார்க்கலாம். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பணத்தை கரியாக்குறது. நம்ம ஊரில் இன்னைக்கு ஐடி வேலைக்கோ இல்லை நல்ல ஒரு கம்பெனி வேலைக்கோ போற பசங்க செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் மாசம் சம்பளம் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனதுமே உடனே போயிட்டு நேரா ஷோரூமுக்கு போறது, ஒரு பைக் எடுப்பாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன பைக் இருக்கு, அது 2 லட்சமோ 3 லட்சமோ அதை எடுத்துட்டு மாசம் 8000 இஎம்ஐ கட்டுவாங்க. கையில இருக்கிற காசை வச்சு ஐபோன் வாங்குவாங்க. ஆஃபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வாரம் வாரம் பப் கஃபேன்னு போய் 4000 3000ன்னு ஸ்வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வீக்கெண்ட் வைப்ஸ், மை நியூ பீஸ்ட் இப்படி நல்லா போஸ்ட் போட்டு ஹேஷ்டேக் போட்டு அந்த மாசம் 25ஆம் தேதி வந்ததும் அடுத்த மாசம் சம்பளத்துக்கு காத்துட்டு இருப்பாங்க. மாசமான 40,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் மாச கடைசியில் அம்மா கேட்குற 2000 மெடிசன் செலவுக்கு கூட காசு கிடையாது. ஏன்னா கிரெடிட் கார்டுக்கு இஎம்ஐ கார்டுக்குன்னு எல்லாமே போயிடுது. மற்றவங்க முன்னாடி நீங்கள் பணக்கார மாதிரி வாழ்கிறதுக்காக உங்களோட நிஜ பணக்கார வாய்ப்பை நீங்கள் கொள்றீங்க. இந்த வயசில் ஒன்றும் நீங்கள் பெருசாக காசெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் பணத்தை மல்டிப்ளை பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். இந்த வயசில் உங்களோட ஆடம்பரத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ்ன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. 30 வயசில் நீங்கள் சொகுசாக வாழணும்னா 20 வயசில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். 3வது தவறு, காதலையே வாழ்க்கையோட முழு நோக்கமாக மாற்றுறது. நம்ம ஊர் சினிமாக்களில் ஒரு தப்பான விஷயத்த காலங்காலமாக விதைச்சிட்டாங்க. காதலி பிரிஞ்சு போயிட்டா தாடி வச்சுக்கணும், குடிக்கணும், வாழ்க்கையை அழிக்கணும்னு காட்டுறாங்க. இதை நிஜம்னு நம்பி பல பசங்க 21 வயசுல தங்களோட கரியரை மொத்தமாக காலி பண்ணிக்கிறாங்க. இதுக்கு என் கூட படித்த பையனை தான் நான் எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். செம்ம பிரில்லியன்ட். அவங்க நல்லா கோடிங்கெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் திணற விஷயத்தையெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருந்த ஒரு ஆள் தான் அவர். காலேஜ் 3rd இயரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. 4th இயரில் ஏதோ ஒரு சண்டேயில் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அப்படியே காலேஜ் வரதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வரல. அவங்க வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. எக்ஸாம்ஸ் எழுதாமல் அரியர் வச்சாங்க. அவ்வளோதான், போச்சு. அவங்க லைஃபே அவங்க காலி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு நல்லா சூப்பராக இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி நல்லா ஜாலியாக செட்டில் ஆகிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ஒரு நல்ல வேலையிலுமே செட்டில் ஆகி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க இன்னைக்கு ஒரு சின்ன வேலையில் கூட இல்லாமல் அதே பிரேக்கப் சோகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ என்னப்பா லவ் பண்ணுறதே தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. லவ் பண்ணுறது தப்பு இல்லைங்க.
ஆனால் அந்த காதலே உங்கள் வாழ்க்கையோட மொத்த நோக்கமாக மாறிடக்கூடாது. அவங்க மெசேஜ் பண்ணலான்னா சாப்பிட மாட்டேன், அவங்க ஃபோன் பேசலான்னா படிக்க மாட்டேன், இப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் காதலே கிடையாது. அது உங்களோட பலவீனம். வாழ்க்கையில் வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் தான். அவங்க தான் உங்கள் டோட்டல் லைஃப் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும், உங்கள் காதலும் உங்களை தேடி வந்து மதிக்கும். அடுத்ததான் 4வது தவறு, ஃபோனுக்கு அடிமையாகி நேரத்தை கொள்வது. உங்ககிட்ட நிஜமாக ஒரு கேள்வி கேட்குறேன். நேற்று நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸையோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸையோ ஓப்பன் பண்ணீங்களா? ஒரே ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கண்ணை முழிச்சு டைம் பார்க்கும்போது நைட் 2 மணி ஆயிருக்கும். நீங்கள் நேற்று பார்த்த அந்த 50 ரீல்ஸை ஒரு ரீலாவது இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அந்த 2 மணி நேரத்தில் உங்கள் மூளையோட எனர்ஜியை அந்த ஃபோன் மொத்தமாக உறிஞ்சிருக்கும். நம்ம ஊரில் பசங்க சாயங்காலம் ஆனால் டீ கடையில் இல்லை மொட்டை மாடியிலையோ உட்காந்துட்டு அவங்க இவங்க கூட சண்டை போட்டாங்க, அரசியல் டாக்ஸ் பேசுறது, இல்லைனா சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் பற்றி மணிக்கணக்காக பேசுவாங்க. ஆனால் அதே பையன்கிட்ட நம்ம போயிட்டு உன்னோட அடுத்த 5 வருஷ பிளான் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனுக்கு கண்டிப்பாக தெரியாது, பதிலும் இருக்காததுக்கு. இப்போ இருக்கிற ஒரு ரியாலிட்டி உங்ககிட்ட சொல்கிறேன் கேளுங்க. ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணல, அந்த ஃபோன் தான் உங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. உங்கள் மூளைக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கிற அந்த சீப் டோபமைன் பழகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு உங்கள் மனசு இடம் கொடுக்காது. சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங்கை குறைங்க. நிஜ உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கான வழி என்னன்ட்டு பாருங்கள். 5வது தவறு, இது நிறைய பேர் பண்ணுற முக்கியமான தவறு. இதுதான் நம்ம லைஃப்பை அப்படியே மாற்றி போடுது. அது என்னன்னா, இன்னும் வயசு இருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்ந்துருக்கிறது. நம்ம ஊரில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதிக ஆசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழணும் அப்படின்லாம் சொல்லியே நம்மளோட ரிஸ்க் எடுக்கிற திறமையவே சின்ன வயசுலேயே கிள்ளி எறிஞ்சிடுவாங்க. டிகிரி முடிச்சதும் ஏதோ ஒரு கம்பெனியில் 15,000 வேலை கிடச்சிருக்கு, இப்போதைக்கு இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே புதுசாக எதையும் கற்றுக்க மாட்டாங்க. 5 வருஷம் அதே சீட்டில் உட்காந்துட்டு 25 வயசில் கல்யாண ப்ரெஷர் வரும்போது தான் முழிப்பாங்க. உங்களுக்கு 22 வயசு இருக்கும்போது உங்களுக்குன்னு பெரிய குடும்ப பொறுப்போ குழந்தைகளோ இருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்போ ஏதாவது ரிஸ்க் எடுத்து தோற்று போனால் கூட தாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு வயசும் எனர்ஜியும் இருக்கும். இல்லைனா தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த வயசில் நீங்கள் ஒரு புது பிஸ்னஸை ட்ரை பண்ணாமையோ இல்லை ஒரு புது ஐடியாவுக்காக ரிஸ்க் எடுக்காமல் 45 வயசுலேயே போய் ரிஸ்க் எடுப்பீங்க? 20ல் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் தான் 40ல் நீங்கள் சொகுசாக ராஜா மாதிரி வாழ்கிறீங்களா இல்லை யாருன்னு கை கட்டி நின்று வேலை பார்த்துட்டு இருக்கீங்களாங்கிறத முடிவு பண்ண போகுது. ஒரு விஷயத்த மைண்டில் எடுத்துக்கோங்க, தோற்று போனவங்க சொல்கிற சாக்குகளை கேட்காதீங்க. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்திற்கான விதை இருக்குன்னு அர்த்தம். இன்னிலேருந்து நான் சொல்கிற 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். டைம் ஆடிட். போன வாரம் உங்கள் நேரம் எங்கே போச்சுன்னு கணக்கு எழுதுங்க. உங்கள் தப்பை நீங்களே கண்டுபிடிங்க. செகண்டாக, அடுத்த 6 மாதத்துக்கு ஏதோ ஒரு ஹை வேல்யூ ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க. அதை நீங்கள் ஃபோனில் கற்றுக்கலாம், லேப்டாப்பில் கற்றுக்கலாம், இல்லை நேராக கோர்ஸ் போய் கற்றுக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹை வேல்யூ ஸ்கில்ஸை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. அடுத்ததாக உடற்பயிற்சி, ஹெல்த். உங்கள் உடம்பையும் மைண்டையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 20 to 25 ஏஜ் அப்படிங்கிறது தூங்கிறதுக்கான காலம் கிடையாது, உங்களுக்கான சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறதுக்கான காலம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிய வைங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணி உடனே அலர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சின்னதாக லைக் கொடுத்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு குயிக்காக அப்டேட் வந்துடும். அண்ட் இனி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.